பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம் நண்பர். வணக்கம். கிட்டத்தட்ட 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டம், அமைதியான போராட்டம் நடத்தினாங்க. இரவோடு இரவாக அவங்கள காலி செஞ்சுருக்காங்க திமுக அரசு. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை அப்படின்னு நான் பார்க்குறேன். கடந்த காலத்தில் பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி தான் வந்து ஒரு போராட்டக்காரர்கள் அணுகுவாங்க. ஏடிஎம்கே இந்த மாதிரி அணுகிருக்காங்க. அதே பேட்டர்னை வந்து ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்துட்டார் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் ஒரு அரசு தூக்கி எறியப்படும். அது பல காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஸ்டாலின் அவர்கள் பயணிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா ஆட்சி காலம் எலெக்ஷன் வரக்கூடிய நெருக்கடியான காலகட்டத்தில் சரி, ஏன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் இப்படி ஒரு போராட்டமோ அல்லது இந்த போராட்டத்தை இந்த அட்ரஸ் பண்ண இந்த விதமோ அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் தான். ஆனால் இது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பேட்டர்னாக தான் வந்து இந்த அரசு ஃபாலோ பண்ணுறாங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சியான விசிகா இந்த பிரச்சனையில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, விசிகா திரும்ப சார்பாக அந்த அறிக்கை விட்டுருக்காரு. நீதிமன்றத்தின் தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல காவல்துறை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ணதில் வந்து ஒரு தவறான விஷயத்தை கையாட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு இது அவ்வளோ என்னன்னா காவல்துறையின் அராஜகம், நீதித்துறையின் பேரில் நீதித்துறையின் உத்தரவை செயல்படுத்த போனால் காவல்துறையின் அராஜகம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இங்கே காவல்துறை வேறு, காவல்துறையோட மந்திரி வேறு பிரிக்கிறாங்க. காவல்துறையோட மந்திரி யாருங்க? சிஎம் தானுங்க, ஸ்டாலின் அவர்கள் தானே. இங்கே எப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் பிரித்து அவர் எப்படி நீங்கள் பாதுகாக்க முடியும்? நீங்கள் என்ன அவருக்கு அரண்? அது நீங்கள் அணுகுனதே தப்பு. அந்த அணுகுன அந்த மக்கள்கிட்ட ஏமாத்தவே இந்த மாதிரி நான் சில செப்பக்கட்டு கட்டுறீங்க பார்த்தீங்களா, அது இன்னமும் உங்களோட கெட்ட பேர் வந்து இந்த நேரத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை விட்டார்னா, அவங்க யார், நக்சலேட்டா, தீவிரவாதிகளா, யார் அவங்கள ஏன் நீங்கள் இப்படி அணுகுனீங்க அப்படிங்கலாம் கேட்குறாரு. எல்லாம் கேட்டுட்டு அவங்கள நீங்கள் அணுகுன விதம் தப்பான விதம், அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி தேவைப்படுது, அவங்களுக்கான விஷயங்கள் தேவைப்படுது, சரி பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்னென்னா, நல்லா புரிஞ்சுங்க, அவங்களோட கோரிக்கை என்னன்னா தனியார் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயம், எங்களோட பணி பாதுகாப்பு கொடுங்கிறது தான் அந்த விஷயம். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி பேசலை. நீங்கள் அவங்கள ரகடாக ட்ரீட் பண்ணதுனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க, அதை சரி பண்ணுங்கன்னு பேசுகிறாங்க. கோரிக்கை மாறுது. நல்லா எதிர்கட்சியோட கோரிக்கை இந்த சப்ஜெக்டில் மாறுது. இதே தான் விஜயும் பேசுகிறாரு. விஜயம் என்னென்னா கூடுதலாக அவங்க கோரிக்கை மதிப்பளிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? நல்லா பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் பிரதான எதிர்கட்சி எதை பேசணும்னா, அவங்களோட பணி பாதுகாப்பும் அரசு வேலையை உறுதிப்படுத்த தான் பேசியிருக்கணும். அவங்க அதை பேசலை. காரணம் என்ன தெரியுங்களா? கடந்த காலத்தில் மொத்தம் சென்னை வந்து 15 மண்டலமாக பிரிஞ்சிருக்கு. இந்த 15 மண்டலத்தில் 10க்கும் மேற்பட்ட மண்டலங்கள் ப்ரைவேட்டைசேஷன் ஆனதுக்காக யார் காலகட்டத்திலாம், ஏடிஎம்கே காலகட்டத்திலாம். அதனால் அவரால் அதை பேச முடியாது. பெரிய நெருக்கடியில் இருக்கார். ஏன்னா அவர் பண்ண தப்புனால தான் அந்த தப்பை சரி பண்ணணும்னு ஆட்சிக்கு வந்தோம் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி அவரும் அதே வழியில் போகிறார். இபிஎஸ் எப்படி மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி தான் இவர் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சென்னைங்கிறது திமுக மிகப்பெரிய கோட்டை. பல திமுகவுடைய ஃபஸ்ட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் அந்த அவங்களுடைய அந்த பேஸ் உருவானதே சென்னையில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சென்னையில் தற்போதைக்கு வந்து 16 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 16 சட்டமன்ற தொகுதியும் இவங்க கைப்பற்றுறதுங்கிறது ஒரு வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக இருக்கும். ஆனால் போன முறை 21 கைப்பற்றாங்க. ஆனால் இந்த முறை எலெக்ஷன் வரக்கூடிய நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களை பகச்சிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அது உங்களுடைய தோல்விக்கு தான் வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட எலெக்ஷன் வந்து நெருங்கியே வந்துருச்சு. இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்குது. திமுக அரசுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இது போல் அடித்தட்டு மக்கள் தான் திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க். எந்த ஒரு மனநிலையில் தைரியமாக இது மாதிரியான செயலை செய்கிறாங்க? இல்லை, இது வந்து என்னென்னா அடிப்படையில் வந்து இந்த ப்ரைவேடைசேஷன் நோக்கி நகர்றது அப்படிங்கிறது வந்து ஓவரால் அரசு எல்லா அரசோட கொள்கை அதுதான். இதில் வந்து நீங்கள் அந்த அரசுக்கு வந்து நீங்கள் சித்தாந்தம் பார்க்கக்கூடாது. இது வந்து திராவிட மாடல் அரசு, பெரியார் அரசு, இது வந்து அந்த அரசு தலைவரை வச்சு தத்துவத்தை வச்சு வந்து அந்த அரசை நீங்கள் மதிப்பிட முடியாது. எல்லா அரசும் அடிப்படையில் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து கார்பரேட் நலன் சார்ந்து தான் இருக்கக்கூடிய அரசாக இருக்குது, மக்கள் விரோத அரசாக தான் இருக்குது அப்படிங்கிறத இது புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அரசு மக்கள் விரோத அரசாக இருந்துச்சு. சரி, மக்கள் ஆதரவான அரசு நீங்கள் வரீங்கன்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ நீங்களும் அந்த வழியில் போனீங்க அப்படின்னா, அப்போ நான் இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம் எல்லா அரசுமே அடிப்படையில் ஒன்று தான், பேர் மட்டும் தான் வேறு. நீங்கள் அதுக்கு வந்து பிம்பம் கொடுக்கலாம், திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசுன்னு பேரில் நீங்கள் வந்து இது டேக் பண்ண வச்சுக்கலாம். ஆனால் நடைமுறையில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, உங்களால் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, அதிகபட்சம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் அதை சொல்லி நீங்கள் உங்களுக்கான வாக்கு கேளுங்க. அதை வச்சு உங்களுக்கான பிரச்சாரத்தை செஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ரொம்ப அதிகபட்சம் நான் வார்த்தையெல்லாம் சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு ஆக்கிடுவேன், உங்களை பணி நிரந்தரம் பண்ணிடுவேன், நீங்கள் அரசு ஊழியராக மாறிடுவீங்க, உங்கள் சம்பளம் அவ்வளோ போயிடுது, இந்த மாதிரி வாக்குறுதி எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அந்த மக்கள் தூய்மை பணியாளர்கள் நீங்கள் தான் பாராட்டினீங்க. கொரோனா காலகட்டத்தில் யாராலையும் வெளியே வர முடியல, இந்த மக்கள் தான் வெளியே வந்தாங்க. சென்னையில் வந்து வர்தா புயல் உள்ளிட்ட சில புயல் வந்து சென்னை மாவட்டம் வந்து தனியாக எதிர்கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் இவங்க தான் முன்கள பணியாளர்கள் இருந்து ஒர்க் பண்ணாங்க. நீங்களே பாராட்டியிருக்கீங்க.
பாராட்டி ஏன் அவங்களே வந்து நீங்கள் இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்துறீங்க? அவங்க கோரிக்கைக்கு நீங்கள் மதிப்பளிக்கல. 8 கட்ட பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொன்னீங்க. 8 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் அவங்க வச்சது 3 கோரிக்கை. என்ன கோரிக்கை? அதாவது எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம். தனியாருக்கு மாற்றக்கூடாது, அரசே இது நடத்தணுங்கிற விஷயம். 2வது சம்பளம் எந்த வகையிலும் குறைக்கப்படக்கூடாதுங்கிற விஷயம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு என்னாச்சு? ஏங்க அந்த சம்பளங்கிறது கிட்டத்தட்ட 10, 15 வருஷம் உழைச்சு தான் இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. 3000 சம்பளம், 2000 சம்பளத்துக்கு உள்ளே வந்தவங்க இன்றைக்கி 23,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா இதுக்கு 15 வருஷம் உழைப்பு இருக்குது அவங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. திடீர்னு ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறீங்க. ப்ரைவேட்டுக்கு கொடுத்தா நாளைக்கு அவங்க சம்பளம் வேணா பேசிக் பே வந்து 16,000, இன்றைக்கி 23,000. எவ்வளோ ஷார்ட் அவுட் ஆகுது? 7,000 ஷார்ட் அவுட் ஆகுது. இது எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறது இதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? இல்லை, இன்றைக்கி அமைச்சர்கள் கூட்டி அவங்களுக்கான நிவாரண நிதிகளாக பேசுகிறாங்க. மருத்துவ செலவு காப்பீடாக இருக்கட்டும், அவங்களுக்கான காலை உணவுலேருந்து குழந்தைகளுக்கான கல்வி நிதியும் சரி, இது போல் பல ஸ்கீம்களை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது இது எப்படி பார்க்குறது? நான் ஒரு 10 ஸ்கீம் அறிவிச்சிருப்பாரு நீ ஸ்டாலின் அவர்கள். 10 ஸ்கீம் அறிவிச்சாரா? 10 அவர் ஸ்டாலின் 10 கொடுக்குறாரு. அவங்க கேட்குறது ஒன்று தான். 10 பெருசா 1 பெருசா? ஒரு அரசுக்கு செய்கிறதுக்கு 10 விஷயம் செய்கிறது கஷ்டமாக அரசுக்கு. ஒன்று ஈஸியாக செஞ்சுட்டு போனாங்களே, அதை செய்கிறது எதுக்கு நீங்கள் இவ்வளோ வந்து எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? பணி பாதுகாப்புங்கிறத நாங்கள் கேட்குறேங்க. பணிக்கு பாதுகாப்புங்க நீங்கள் தாங்க சொன்னீங்க. நீங்கள் வந்து உங்கள் வாக்குறுதியில் அந்த உங்கள் குழந்தைங்களுக்கு நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஹாஸ்டலில் படித்த ஹாஸ்டல் ஃபீஸ் நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கான மருத்துவ காப்பீட்டு நான் வந்து பண்ணித்தரேன், நீங்கள் சுய தொழில் தொடங்குறதா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அதுக்காக ஃபண்டு அலோகேட் பண்ண போகிறேன். இந்த விஷயம்லாம் நீங்கள் வாக்குறுதி சொன்னீங்களா? நீங்கள் அதை சொல்ல என்ன சொன்னீங்க? பணிக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்க, நிரந்தரமாக்குறேன்னு சொன்னீங்க. அதை நீங்கள் சொன்னீங்க. ஏன் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? தனியார் மயமாக்கல் வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு கட்சியை நம்ம குற்றம் சாட்டுறது எப்படி பார்க்குது? ஏன்னா தனியார் மயமாக்கல் எல்லா ஆட்சியாளர்களும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே முன்னெடுத்து வராங்க. அது பாஜக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், திமுக அரசாக இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி மட்டும் குறிப்பிட்டு பேசுறதுக்கு காரணம் என்ன? அது வந்து 90 காலகட்டத்தில் வந்து இந்த எல்பிஜின்னு சொல்லுவோம், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து தனியார் மயம், தாராளமயம், உலகமயன்ற அந்த கோட்பாடுக்கு வந்து இந்திய அரசே மாறுச்சு. சோசியலிச பாதை, நேரு உருவாக்கிய சோசியலிச பாதையிலிருந்து அப்படியே வந்து அதோட மையம் வந்து வேறு இதை நோக்கி நகர்ந்துச்சு. ஏன்னா உலகமே அதை நோக்கி நகருது. உலக பொருளாதாரம் மாறும்போது நம்ம கூட தனித்தின்னா நம்ம சர்வைல் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னாங்க. ஓகே, ரைட், ஓகே. அதில் எப்படி நீங்கள் போகிறீங்கன்னா, அப்போ அப்படின்னா இனி எல்லாமே அப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 11 ஆண்டுகளில் பல பொதுத்துறையை வந்து தனியாருக்கு கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து இந்த பதில் அவர் சொல்லலாம்ல. அவர் வந்து ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாவோ, அல்லது இந்தியனுடைய போர்ட்ஸை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாவோ, இந்த மாதிரியான ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாவோ, நீங்கள் அந்தளவுக்கு அவர் கேள்வி கேட்குறீங்களே. அவர் நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கீங்க. திமுக அரசு, இந்தியா அலைன்ஸு, மோடி கேள்வி கேட்காம இருக்காங்களா? கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ப்ரைவேட் கொடுத்தா அப்புறம் எதுக்கு நீங்கள் ப்ரைவேட் இருந்துட்டு போதுமே, நீங்கள் எதுக்கு ஆட்சி செய்யணும்னு கேட்குறாங்களா அவங்க? திமுக அரசுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? திமுக அரசு இல்லை, எந்த அரசுக்கும் தகுதி இல்லைன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஆட்சியில் திமுக அரசு இருக்காந்தா உங்களுக்கு தகுதி இல்லாமல் போகுது. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, நான் வந்து பணி நிரந்தரம் ஆக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்களே. அப்போ உங்களுக்கு அந்த சட்டத்திட்டம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே வந்து நீங்கள் வந்து அந்த வாக்குறுதி நீங்கள் கொடுத்து அதையே நீங்களே நிறைவேற்ற மறுக்கிறீங்க. ஆனால் மக்கள் அவங்கள போட்டு மழையிலையும் வெயிலும் உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க 13 நாட்களில் போராடினாங்க. நீங்கள் வந்து அந்த ஏரியில் வந்து நீங்கள் பார்க்கல. தொடங்கி வந்து டெபுட்டி சிஎம் வர்றாரு அந்த பக்கம், அவர் நிகழ்ச்சிக்கு போகிறாரு, பட நிகழ்ச்சிக்கெலாம் போகிறாரு. அந்த மக்களை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே, மினிஸ்டர் வச்சா நீங்கள் இதை ட்ரீட் பண்ணுறீங்க. இதில் சேகர் பாபு அவர்கள், பிறகு மேயர் அவர்கள், இவங்க தான் ட்ரீட் பண்ணுறாங்க. மேயர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரி, அவங்க வரலாம், ரைட்டு. சேகர் பாபு அவர்கள் எதுக்கு வர்றாரே தெரில. சம்மந்தப்பட்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து நேரு வந்திருக்கணும், அவர் அங்கே ஸ்க்ரீனில் இல்லை, இவர் தான் இருக்காருன்னு பார்க்குறோம். சரி, இவர் தான் வந்தார். இவர் டீசெண்டாக பேசுகிறாங்க பத்திரிகையாளர்கிட்ட ஃபஸ்ட்டு டீசெண்டாக இவர் அப்ரோச் பண்ணாரா? நீ யார், நீ எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்குற அப்படின்னு ஒரு பத்திரிகை நோக்கி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இது நமக்கு அண்ணாமலை தான் யோசனை வருது. அண்ணாமலை தான் கமலாலயத்திலே ப்ரெஸ் மீட் வைப்பார். பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்டாங்கன்னா, நீ யார், எங்கேருந்து வர, நீ உனக்கு 200 உனக்கு அறிவாளத்தில் உனக்கு 200 போட்டுறாங்க, உனக்கு 100 போட்டுறாங்க. இந்த மாதிரி சிறுமைப்படுத்துகிற வேலையை அவர் பார்த்தார். நீ யார், யூடியூப்பில் நான் கூடவே இல்லையே, நான் நீ தனியாக வா, நீ ரூமுக்கு வா, நான் அங்கே வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. 2வது உன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது, 1000ங்கிறலாம் நீ பேசக்கூடாது, 5 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்கிட்ட பேசு. நீ இப்படிலாம் வரவங்க சிறுமைப்படுத்துகிற வேலையை அவர் பார்த்தார். அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான நாகரிகமே இல்லை. அப்புறம் அவர் அதை செய்யும்போது திமுக அவரை எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் அதையே வந்து இன்றைக்கி திமுக அமைச்சர் செய்யலாமா? டே 1லேருந்து இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு குடைச்சல் யார்கிட்ட வருது? அமைச்சர்கிட்ட பெரிய குடைச்சல் வருது. இதை ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. நைட்டு நான் நிம்மதி தூங்க போக மாட்டேங்கிறேன், காலை முடிச்சு பார்த்தா புதுசாக பிரச்சனை வந்து என்னோட அமைச்சர் சகக்களே எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரே கடந்த காலத்தில் பொன்முடி கொடுத்து இன்னும் பல பேர் கொடுத்து பேசினார். அதான் அந்த பொன்முடி அவர்கள்லாம் வந்து நீதிமன்றத்தில் கண்டிக்கப்பட்டவர். அவர் பேசின அந்த பேச்சுக்காக தன்னுடைய பதவியும், தன்னோட கட்சி பதவியும், தன்னோட அமைச்சர் பதவியும் இழந்தார் அவர். இந்த மாதிரியான நபர்களாலேயே எதுக்கு சொல்ல வரனா, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் தார்மீக ரீதியை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. நீங்கள் அந்த விஷயத்தை செவி சாய்க்கல, நிறைவேற்றலைங்கிற செகண்டரி. ஆனால் எப்படி நீங்கள் அவளை அணுகுனீங்க, அதான் விஷயம். இப்போ இன்றைக்கி அணுகுற மாதிரி எப்படி தெரியுமா இருக்குது? பாஜக எப்படி அணுகும்? கடந்த காலத்தில் இப்போ ஷம்பு எல்லையில் வந்து விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டக்காரர்களை மோடி அரசு எப்படி அணுகுச்சோ அதே மாதிரி தான் லிட்டராக நீங்கள் அணுகிறீங்க. அதை விட மோசமாக அணுகிறீங்க.
இந்த தனியார் மயமாக்கல் ஒரு புறம் இருக்கட்டும், எல்லா ஆட்சியாளர்களும் இதை தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை காவல்துறை அணுகிய விதம் வந்து ஒரு பெரிய கண்டனத்துக்குரியதாக இருக்குது. அவங்களோட கைது இரவோடு இரவாக நடந்ததற்கு பல விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா காவல்துறை கட்டுப்பாடு வந்து முதலமைச்சர் கையில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறது நம்ம? இல்லை, அதுதான் வந்து அடிப்படையில் வந்து இது வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக, அதை வந்து நிறைவேற்றுவதற்காக காவல்துறை வந்திருக்கு. இதுக்கும் முதல்வருக்கும் சம்மந்தம் கிடையாது. முதல்வர் ஆணையிட்டு காவல்துறைக்கு இந்த ஆர்டரை போய் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லலை. உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது அப்படி தான் இவங்க பார்க்குறாங்க. இதுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா பார்த்துக்குங்க. அவங்களாம் யாரா திமுக வாக்காளர்கள். திமுக வாக்களித்தவங்க அடுத்த முறை வாக்களிக்கிறேன்னு சொல்கிறவங்க. அவங்கள இவர் தான் சொன்னார், நான் அந்த வாக்குறுதி தான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வாக்களிங்கன்ற மாதிரி அவங்கள்ட்ட நம்பிக்கை ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கி இவங்களை அப்புறப்படுத்துகிற வேலையை இவர் செய்யலையாம், நீதிமன்றம் செய்தான். அதை வந்து காவல்துறை வந்து அந்த விஷயத்தை செய்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது இவங்க சொல்கிறாங்க. இது யாராவது நம்புவாங்களா? என்ன விதமான நிலைப்பாடு இருக்குது இந்த நிலைப்பாடு? அவங்க போராட்டக்காரர்கள் எதுக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களை பார்க்க தாங்க அவங்க போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தையை உங்கள் பொன்முத்தை உதிர்த்தீங்களே, அதை நிறைவேற்றுன்னு தான் கேட்குறாங்க அவங்க. ஏதோ அவங்கள ஒரு கற்பனை கண்டுக்கிட்டு அந்த கற்பனையான வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு தான் அவங்க போராடல யாரும். பேசிக்ஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு அவங்க வந்து 15 வருஷம் உழைப்பு இழந்திருக்காங்க. 5 வருஷம் 10 வருஷம் பின்னாடி போகிற வாழ்க்கை வந்துச்சுன்னா யார் அது விரும்புவாங்க இன்றைக்கி? அதை நோக்கி அவங்களுக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் யாரா திமுகவுடைய கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேடர்ஸ், இவங்களாம் வந்து வாக்களிக்கக்கூடியவங்க. அதாவது இந்த சாதாரண மக்கள்கிட்ட அன்பு பெறுறது இருக்குல்ல, இந்த அன்பை எந்த அரசியல் கட்சி பெற்றாலும் அந்த கட்சிக்கு வெற்றி தான். அந்த கட்சிக்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. கடந்த காலத்தில் எம்ஜிஆரோட வெற்றிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அடித்தட்டு மக்கள் ஃபுல்லாகவே அவர் பின்னாடி திரண்டாங்க. அவர்கிட்ட அந்த ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்து இவர் தான் தன்னுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் போக்க வந்த தலைவராக அவரை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 55% வாக்குகள் வந்து அடித்தட்டு மக்கள் தான் கிடையாது. அவ்வளோ இவங்கள வாக்காளர்கள். இவங்களாம் வந்து எலெக்ட் கிளாஸில் வாக்களிக்க போக மாட்டாங்க. எலெக்ஷன் வரும்போது வாக்களிப்பாங்க. இவங்களோட வாக்கு தான் வந்து வெற்றி தொழில் நிர்மாணிக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் இவங்களெல்லாம் நீங்கள் பகச்சிக்கலாமா? அது இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு அமைச்சரை வச்சு நீங்கள் பேசி அதெல்லாம் உங்களுக்கு எதிர்வினை எது திருப்பறதுக்கு ஏன் நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? காவல்துறை அவங்க கைது பண்ணும்போது பல முரண்பட்ட ஒரு தகவலெல்லாம் வருது. என்னென்னா, பெண்களை இழிவாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த காவல்துறை பஸ்ஸில் வந்து ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்களுக்கான போதிய ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்படுத்தி தரல. குறிப்பிட்டு பேச போனால் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் காணாமல் போயிருக்கான ஒரு கம்ப்ளைண்ட் வேறு இருக்குது. இன்னொன்று, காவல்துறை கைது செய்யும் போது என்ன குறிப்பிட்டு கைது செய்கிறாங்கன்னா, நீ தானே கோஷம் போட்ட அவனை பிடி இவனை பிடி இவன் தான் கோஷம் போட்டான்னு தூக்குறான். அந்த காட்சிகள்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு அணுகுமுறையா? இதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகார அரசனுடைய போக்கு தான் அதை காட்டுது. இது வந்து ஒரு சர்வாதிகார அரசு என்னென்ன செய்யுமோ, ஒரு போராட்டக்காரர்களை எப்படி அணுகுமோ அதையே நீங்கள் செஞ்சிங்கன்னா, இந்த அரசுக்கு நீங்கள் திராவிட மாடல், பெரியார் அது இதுன்னு சொல்லி இந்த டைட்டில் தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்காதீங்க. 10ஓட 11 அரசா இதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இந்த அரசுக்கு வந்து நீங்கள் நிறைய டைட்டில் சொன்னதால மக்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. இந்த அரசு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரசு கிடையாது, இது ஸ்டாலின் அரசு, ஃபஸ்ட் டைம் இவர் வந்திருக்கிறாரு, நிறைய திட்டங்களை செயல்படுத்த போகிறாரு, நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து பல பேர் அமைச்சர்களுடைய பேரெல்லாம் மாற்றினீங்க, நல்ல ஒரு சமூக சீர்திருத்தவாதியை நீங்கள் உங்களை காமிச்சிட்டீங்க. ஆனால் அவங்களோட ஆட்சி ஒன்று நிர்வாகம் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் வந்து இதெல்லாம் காட்டுது. எப்படி போராட்டக்காரர்கள் இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா? நீங்கள் இந்த மக்களை சாதாரண மக்களுங்க, அவங்க வந்து சாதாரண தூய்மை பணியாளருங்க. அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் அவங்களுடைய வாக்குறுதி நீங்கள் தான் அட்ரஸ் பண்ணுங்கள். நீதிமன்றத்துக்காக காத்திருக்காதீங்க, சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடந்த காலத்தில் முன்னாள் முதல்வருக்கு நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் அவரை கண்டிச்சிங்க. இன்றைக்கி நீங்கள் அதை செஞ்சால் உங்களை யாரும் கண்டிக்கக்கூடாதா? உங்களை கண்டிச்சா அது எப்படி வந்து நீங்கள் வந்து தப்பான முடிவாகும்? நீங்கள் கண்டிக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் மாறுறீங்க. ஏன் இந்த மாதிரி வந்து இந்த ட்ரீட் பண்ணுறீங்க? காவல்துறை வச்சு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நாளைக்கு அவங்களாம் வந்து உங்களுக்கு எதிராக மாறுறாங்கன்னா, சென்னையில் நான் ஏற்கனவே சொன்னால் சென்னையில் 14 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 16 போன முறை நீங்கள் தான் கைப்பற்றுறீங்க. இது அவ்வளோ உங்களுக்கு எதிராக திரும்பாதா? நல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலம் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அதனால் மக்கள் உங்களை நோக்கி திரும்பினாங்க. ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சி எவ்வளோ பலவீனமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பலவீனமான எதிர்க்கட்சி ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு அவங்களே தேவையில்லடா அப்படின்னு மக்கள் அதை நகர்த்துறான்னு வைங்களேன், அது இந்த அரசுக்கு எவ்வளோ ஒரு அவலமான நிலவலை பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு இதை நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இப்போது இந்த தூய்மையாளர் பணியோட நீதி எப்படி கிடைக்கும், எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இப்போ இது உரிமையில் சார்ந்த ஒரு வழக்குங்க. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து 1947 57 நினைக்கிறேன், அது சட்டம் இருக்குது. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் டக்குன்னு ப்ரைவேட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா வந்து அதை நீங்கள் பாட்டு உங்கள் விஷயத்தை நீங்கள் மாற்றிட முடியாது. அதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது. சட்ட திருத்தத்தை செஞ்சால் தான் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து கோர்ட்டில் ஆல்ரெடி கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா வந்து இது பற்றி அங்கே தொழிலாளர் உரிமை அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு போராடிட்டு இருக்காரு, பாரதின்னு சொல்லி வழக்கறிஞர் இருக்கார். அவர் வந்து அந்த விஷயத்தை திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறார். இந்த விஷயம் இருக்குது, இது வந்து உரிமையில் சார்ந்த வழக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் எங்கே வானத்தில் குதிச்சா நீங்களே ஒரு சட்டத்தை நீங்களே கொண்டு வந்துட முடியுமா? ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நீங்கள் பின்பற்ற முடியும். அப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறது ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறீங்கிறத இவங்களோட கொஷின்ஸ் வைக்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நீதிமன்றத்தில் நாளைக்கு அது எப்படி நடந்தது, அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா 15 மட்டத்தில் ஆல்ரெடி 10 மட்டத்தில் ப்ரைவேட்டுக்கு மாறிடுச்சு.
அந்த சட்டம் அப்போவே சரியாக இருந்துருந்துச்சுன்னா அந்த 10 பேர் மாறாமல் இருந்திருக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ நம்ம மீதி இருக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம். மீதி 4 இருக்குது, அது மாறாமல் இருக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மாறினதுக்கு நம்ம பேசலை, சரிங்களா? அப்போ இந்த சட்டம் சரியாக அமல்படுத்தப்பட்டுருந்துச்சுன்னா மொத்த மண்டலமே இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் தான் இருந்திருக்கும். சென்னை மாநகராட்சி கண்ட்ரோலில் இருந்திருக்கும். சென்னை மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அப்படி தான் இருந்திருக்கும். ஏன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த மக்கள் எதை சொல்லி போராடுறாங்களோ, நாளைக்கு நீங்கள் ப்ரைவேட் ஆக்குனீங்கன்னா எங்கள் சம்பளம் பாதிக்கப்படும், சம்பளம் வராது, நாங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும்னு சொல்லக்கூடிய விஷயம் அவங்க கற்பனை சொல்லலை. இன்றைக்கி கிளாசிக் எக்ஸாம்பிளாக கடலூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அங்கே இருக்கிறதெல்லாம் எப்போ ப்ரைவேட்டை கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரைவேட் 3 மாதமாக சம்பளம் போடாமல் வச்சுருக்காங்க. மக்கள் 3 மாதம் சம்பளம் போடாமல் என்ன பண்ணுவாங்க? அவங்க எப்படி அவங்க வீட்டில் அடுப்பெரியும், எப்படி சாப்பிடுவாங்க? ஏன் தூய்மை பணியாளர்கள் எவ்வளோங்க சம்பளம் இருக்க போகுது? இப்போ அவனுக்குலாம் வந்து இந்த நீங்கள் பார்க்குற எல்லா ஒரு ஆடம்பர வாழ்க்கை, இந்த அத்தியாவசிய வாழ்க்கைலாம் அவனுக்கும் அந்த ஆசை வராதா? இது எப்படி அவனை நினச்சி அவனை பார்த்து நினச்சி நீ கவலைப்பட மாட்டேன். 3 மாதம் சம்பளம் இல்லாமல் ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஒரு குடும்பம் எப்படி ரன் ஆகும் சொல்லுங்கள்? அந்த குழந்தைகள் இருக்கும், அவங்க படிக்கணும், அவங்க உடை உடுத்தணும், நல்லது கெட்டது வரும், ஒரு ஃபெஸ்டிவல் வரும், ஃபெஸ்டிவல்னால் ட்ரெஸ் எடுக்கணும். எவ்வளோ நெருக்கடி இருக்குங்க? எப்படிங்க வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து இங்கே வந்து செஞ்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு எல்லாம் செஞ்சு நீங்கள் 10 திட்டத்தை நீங்கள் அமைச்சர் கூட்டத்தில் 10 திட்டம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 10 திட்டத்தை அவங்க யாரும் கேட்கல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஒன்று கேட்குறாங்க. பண்ணிங்களா பண்ணி கொடுங்க, ப்ரைவேட்டுக்கு மாற்றாதீங்கிறாங்க. மாற்றினா கடலூரில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்க நிலைமை தான் இன்றைக்கி எங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசு சரி பண்ணிக்கணும். இந்த அரசுகிட்ட நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த அரசு தான் வந்து தங்களுக்கு நிறைய டைட்டிலோட சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த ஏடிஎம்கே அரசுக்கு அந்த கவர்மெண்ட் பாஜக ரன் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பலரும் இந்த அரசு வேணும் விரும்பி வாக்களிச்சாங்க இதுக்கு. ஆனால் வாக்களிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசு நடந்துக்காமல் போகும்போது நிச்சயமாக 26ல் இந்த பலவீனமான அதுக்கு அவனே பரவாயில்ல அந்த பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி பேசாமல் இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் பெட்டர்டா அப்படின்ற இடத்துக்கு மக்கள் நகர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன். அது இந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர். அதை நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.